ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதம் வீட்டிலேயே சுவையாக செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? இது நான் என்னுடைய பசங்களுக்கு தான் ரொம்ப செஞ்சு கொடுப்பேன். அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில். அப்புறம் மஞ்சள்தூள், உப்பு, மிளகுத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நாங்கள் பசங்க சாப்பிட மாட்டேன்றதாங்க நான் மிளகுத்தூள் போட்டேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு வாட்டி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் போட்டது க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, அது கருவேப்பிலை பொடி. கறிவேப்பிலை அப்படியே போட்டால் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக நான் கறிவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுட்டுக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வரும்போது சாப்பாடை போட்டு கிளறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லா சாப்பாடோடு ஒட்டி இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.